ஸோ 2025 பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக எடுக்கப்பட்ட தி அனகொண்டாஸ் அப்படின்ற திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளி வந்திருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல பழங்கால கோவில்ல ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா பெரிய பாம்புக்கு வந்துட்டு நரபலி கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணாக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல மியூசியத்துல ஒர்க் பண்ணக்கூடிய பெல்லா ஜேக்கப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேடி பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸை கூட்டிகிட்டு பழமையான கோவில் இருக்கிற அரியவகை பொருட்களை பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்றதுக்காக இவங்க வந்துட்டு அந்த காட்டுக்கு போறாங்க. ஸோ இவங்க போற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாம்புகள் அப்படின்றது இவங்களை தொடர்ச்சி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. பட் இருந்தாலுமே இவங்க போறதை வந்துட்டு நிறுத்தல. இதுக்கப்புறம் அங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாதது ஒரு மொக்க ஸ்டோரி தான். தென் அனகொண்டா மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாவது எடுப்பாங்க. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப மொக்கையா இருக்கு. சரி, அந்த அனகொண்டாவோட சிஜி அது நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா அதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜா தான் பண்ணிருக்காங்க. தென் படத்துல வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்ற ஃபீல் சுத்தமா கிரியேட் ஆக மாட்டேங்குது. அது பாட்டுக்கு படம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. டெக்னிக்கல் சைட் அப்படின்னு பார்க்கும்போது சரி, சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கு. ஓவரலா பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்துட்டு ஒரு பிலே ஆவரேஜான படம் தான். டைம் இருந்தா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளியே வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம நியூஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸ் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நமக்காக மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.